கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது. அன்பானவர்களே, எழும்பி பிரகாசிக்க செய்கிறாரு, உன்னுடைய ஒளி உன் மீது வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ நாம் இவ்வளோ நாளும் இருளில் எழுந்திருக்க ஒரு பலன் இல்லாதவர்களாக நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை, இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு ஒளி இல்லாமல் இருக்குது. இருள் சூழ்ந்த இருதயம், இருள் சூழ்ந்த சிந்தனைகள், இருளடைந்து போன முகம், இருளடைந்து போன கண்கள், இருளடைந்து போன ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். யாராவது நம்மளை பார்த்தா கூட, ஏப்பா என்னப்பா பிரச்சனை, முகமே ஒரே இருளடைஞ்ச மாதிரி இருக்குது சொல்கிறாங்களா இல்லையா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, இருளடைஞ்சு போய் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ எந்திரி, முதல்ல நீ எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுங்கிற. நீ உட்கார்ந்துக்கிட்டே இருக்காத ஒரு இடத்துல இதுதான் என்னோடய வாழ்க்கை, இதோட என்னோடய வாழ்க்கை முடிஞ்சுது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மனமுடைந்த வார்த்தைகளை நீ சொல்லாத. மனம் வெறுத்து போய் வாழ்கிற வாழ்க்கை நீ வாழாத. உனக்கு இன்னொரு வாழ்க்கை காத்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுக்கு மேலே நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி நான் என்ன செஞ்சாலும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, எவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவித்து தான் தீரணும். இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும், நஷ்டங்களை எதிர்கொள்ளணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். இதெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய விஷயம். அப்போ அதையெல்லாம் நாம் எதிர்கொண்டு அதிலிருந்து எப்படி நாம் ஜெயிக்கிறது, அந்த கஷ்டத்தை நாம் எப்படி நாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது, நமக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை நாம் எப்படி லாபமகரமாக மாற்றுறது, நமக்கு வர்ற பிரச்சனைகளை எப்படி நம்ம அதிலிருந்து நம்ம விடுபடுறது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, சரி வந்துருச்சு, இனி இதுதான் நம்முடைய முடிவு, நம்ம தோத்துட்டோம், இதுதான் நம்முடைய முடிவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மனமுடைந்து போய் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டாத, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. நாம் அப்படி வாழ்ந்தோம்னா நம்முடைய குடும்பமும் அப்படியே வாழ துவங்கும். வீட்டில் ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, எதெடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எந்திரி, தைரியமாக எந்திரி, முடியும் என்னால், சரி இது போனால் போயிட்டு போகுது, இன்னொரு விஷயத்தில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ தைரியமாக எந்திரி. உன்னை நீ எங்கே அடைபட்டு கிடக்கிறாயோ, நீ எங்கே சிறைப்பட்டு போயிருக்கிறாயோ அந்த இடத்துல நீ எந்திரிச்சு நடக்க ஆரம்பி. உன் ஒளி உனக்குள்ளே வந்துருச்சு, உன்னுடைய தைரியம் உனக்குள்ளே வந்துருச்சு, நீ பிரகாசிக்க போகிற. இருளடைஞ்சிருக்கிற உன் முகம் பிரகாசமாக இருக்கும், இருளடைந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கு. ஏன்னா உன் ஒளி வந்தது. யோவானுக்கு எழுதுகிறப்போ இயேசு கிறிஸ்துவ சொல்லுவார், அவரே மெய்யான ஒளி, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ நம்ம இருளில் வாழ்ந்துட்டுருக்குறோம், நாம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்க போகிறோம், நமக்குள்ளே வந்துருச்சு. அதனால் போதும், நீங்கள் இவ்வளோ நாள் அடைபட்டு கிடந்தது போதும், சிறைப்பட்டு கிடந்தது போதும், மனம் உடைந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை போதும், வேதனையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், என்னால் முடியாதுன்னு நீங்கள் மனம் உடைஞ்சு போயிருந்தீங்க பார்த்தீங்களா? இல்லை, உங்களால் முடியும். உங்களால் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும், உங்களால் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும், உங்களால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்திரிங்க, முதல்ல இருக்கிற இடத்த விட்டு எந்திரிச்சு பிரகாசி. உங்களுடைய ஒளி உங்களுக்குள்ளே வந்துருச்சு, உங்களுடைய தைரியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, உங்களுடைய வைராக்கியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்குது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வழிநடத்துதல் உங்களுக்குள்ளே வந்தாச்சு. கடவுள் எந்த ஒரு மனிதனையும் பழி வாங்க மாட்டார். எல்லா மனிதனும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார்.
நமக்கு நாமளே ஒரு வேலியை போட்டுக்கிட்டு இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது, இனிமே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி என்றைக்கு நாம் நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறோமோ நிச்சயமாக நல்லா இருக்க முடியாது. நாம் மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்காது. அன்பானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது, போதும் கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், இருளடைஞ்ச வாழ்க்கை எல்லாமே போதும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களிடத்தில் வந்து விட்டது, ஒளி உங்களிடத்தில் வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்திருக்கிறது. நீங்கள் எந்திரிச்சு நடங்க, வியாபாரத்துக்கு போங்க, தொழிலுக்கு போங்க, படிப்புக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, எந்திரிச்சு போங்க, எழுங்க, முதல்ல எந்திரிங்க. நான் புதியதொரு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறேன், புதியதொரு வாழ்க்கை எனக்கு வரப்போகுது, புதியதொரு லாபத்தை நான் பார்க்க போகிறேன், புதியதொரு வியாபாரத்தை நான் துவங்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் எழும்பி புறப்பட்டு போங்க. பிரகாசிக்க போகிறீர்கள். ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்குது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உதறி தள்ளிட்டு எந்திரிச்சு போங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை எதிர்கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்கிற ஒளி உங்கள் மேல் உதிக்கிறது. நீங்கள் அற்புதமாய் வெளிச்சமாய் இந்த உலகத்தில் வாழப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் உம்முடைய மாட்சிமையினாலும் நாங்கள் உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாருங்கள். இருளடைந்து போய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுகிறீர், அதற்காக நன்றி. உம்மை அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு நீர் காட்டுகிற வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உங்கள் இரக்கமும் அன்பும் உங்கள் வெளிச்சமும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.